பூச்சியாக கூட இருக்கலாம், நாயாகவும் இருக்கலாம், நரியாகவும் இருக்கலாம். ஆகவே நீ நாயாக பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியிலே நீ புண்ணியம் செய்ய வேண்டும் என்று அவனை அச்சுறுத்தி நல்லது செய்ய வைக்கிறது அந்த மதங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்ட கௌதம புத்தர் எந்த இடத்திலும் இம்மை மறுமையை பற்றி பேசவில்லை, கடவுள் சாத்தானை பற்றி பேசவில்லை, கடவுளை வழிபடுவதனால் உனக்கு ஆன்ம விடுதலை கிடைக்கும் என்றும் பேசவில்லை. வேறு எதற்காகத்தான் பௌத்தத்தை அவர் உருவாக்கினார்? வேறு எதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்? ஆக பௌத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு முதலில் சிதறி கிடக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தமதுக்கு எதிரான ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் விடுபட வேண்டுமானால் இவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் அமைப்பாக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான தேடல், தேவை. இரண்டாவதாக, அமைப்பாக வேண்டுமானால் இவர்கள் ஒரு ஒழுங்குக்குள் வர வேண்டும், ஒரு சிஸ்டத்திற்குள் வர வேண்டும். அதற்கு ஏற்புடைய ஒரு மார்க்கம், அறிவியல் பூர்வமாக அறநெறியை மட்டுமே போதிக்கிற மார்க்கம் பௌத்தம் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 21 ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவில் பௌத்தத்தை ஏற்கிறார். கௌதம புத்தர் 3 முக்கிய சரணங்களை சொல்லுகிறார். நாம் எல்லோரும் அதைத்தான் சொல்லுகிறோம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3 முழக்கங்களை நாம் மிகவும் கவனமாக நெஞ்சுக்குள் தேக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தம் என்பது என்ன? புத்தம் என்பது அறிவு, புத்தி. உனக்கு புத்தி இருக்காயான்றம்ல, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னா புத்தி என்பதன் இன்னொரு சொல்தான் புத்தம். புத்தி என்பது அறிவு. புத்தர் என்றால் அறிவர், புத்தர் என்றால் ஞானி. என்ன ஞானி? மெய் ஞானி. மெய் என்றால் என்ன? உண்மை. உண்மை என்றால் என்ன? எது எதுவாக இருக்கிறதோ அதை அப்படியே புரிந்து கொள்வதுதான் உண்மை. இல்லாத கற்பனைகளை ஏற்றுக்கொள்வது, மாயையை ஏற்றுக்கொள்வது உண்மை அல்ல. மெய்ஞானம் என்பது எது எதுவாக இருக்கிறதோ அதை அதுவாக புரிந்து கொள்வது. ஆனால் எல்லாமே பிம்பங்களோடு இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. நாம் பார்க்கிற எதுவுமே அதுவாக இல்லை. அதை சுற்றி பல பிம்பங்கள் இருக்கின்றன, பல பிம்பங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அது கடவுளை பற்றியதாக இருக்கலாம், சாத்தானை பற்றியதாக இருக்கலாம், தனி மனிதரை பற்றியதாக இருக்கலாம், என்னை பற்றியதாக இருக்கலாம், உன்னை பற்றியதாக இருக்கலாம். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதை வைத்துதான் ஒரு பிம்பத்தை கட்டுகிறீர்கள். ஆனால் என்னை நீங்கள் என்னையாகவே பார்த்திருக்கிறீர்களா என்றால் பார்த்திருக்க முடியாது. உங்களை நான், உங்கள் உருவம் எப்படியோ உணர்வு எப்படியோ அப்படி உங்களை நான் உணர்ந்திருக்க முடியாது. உங்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறதோ அதை நான் கேட்டு எப்போது சந்திக்கிறோனோ அப்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதிலிருந்து நான் ஒரு பிம்பத்தை உருவாக்கி புரிந்து கொள்கிறேன். அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. ஆக எது உண்மையோ, எது எதுவாக இருக்கிறதோ அதுவாக புரிந்து கொண்டால் அது உண்மை. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் எப்போதோ தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றியவர் தான் கௌதம புத்தர், மெய்ஞானி கௌதம புத்தர். ஆக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன். அதுதான் தமிழ். அப்படி சொன்னா அதுல ஒரு மந்திரம் இல்லை, ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லை. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இதில் தான் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு வருகிறது. அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்றால் வராது. ஏனென்றால் அதிலும் ஒரு இதம் தேவைப்படுகிறது, அதில் ஒரு இசை தேவைப்படுகிறது. இசை என்றாலே இசைந்து போதல் தான். உன்னை அப்படியே கொண்டு வந்து இசைய வைப்பது. இசை வைப்பதுன்னா ஒத்துக்க வைக்கிறது. அந்த ஆற்றல் பெற்றது தான் இசை. எப்படிப்பட்ட கொடூரமானவனையும் தலையாட்ட வைக்கக்கூடியது இசை. போக்கிரியையும் ஆட்டம் போட வைப்பது இசை. மெய் மறக்க செய்வது இசை.
அந்த இசை கலந்த சொற்களோடு மந்திரம் சொல்வது என்கிற பெயரில் நம்மை இசைய வைப்பார்கள். அதுதான் மதம் என்பது ஒரு அபினி என்று சொன்னார் மார்க்ஸ். மதம் இப்படிப்பட்ட மாயைகளை, இப்படிப்பட்ட மந்திரங்களை உனக்கு சொல்லி கடவுள் இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார், 24 மணி நேரம் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். எனவே நீ இருட்டிலே தவறு செய்தாலும் கடவுளுக்கு தெரியும், திருடினாலும் கடவுளுக்கு தெரியும், பொய் சொன்னாலும் கடவுளுக்கு தெரியும், நீ மற்றவனிடத்திலே மறைக்க முடியும், அப்பாவுக்கிட்ட பொய் சொல்லலாம், அம்மாவிடம் பொய் சொல்லலாம், கடவுளிடத்திலே நீ பொய் சொல்ல முடியாது, உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லுவதன் மூலம்தான் அவன் அதற்கு இறை அச்சம் கொள்ளுகிறான். இறை அச்சம் உள்ளவன் ஒரு ஒழுங்குக்குள் வந்து விடுகிறான். ஆமாமா, நாம தப்பு பண்ணா கூட கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார். அப்ப மனிதனை நெறிப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு தான், மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே தலை சிறந்த கண்டுபிடிப்பு கடவுள் என்கிற கண்டுபிடிப்பு தான். கடவுள் என்கிற ஒன்றை மட்டும் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த மானுட உலகத்தை, இந்த மானுடத்தை நெறிப்படுத்தியிருக்கவே முடியாது. கண்டுபிடித்தாங்க. ஆக புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. தம்மம்னா என்ன? தர்மம். தர்மம்னா என்ன? அறம். அறம்னா என்ன? நேர்மையாய் சிந்தித்தல், நேர்மையாய் செயல்படுதல், அவ்வளவுதான். நேர்மை என்றால் நேரிய வழி, குறுக்கு வழி இல்லை. குறுக்கு வழியில் பணக்காரனாவது எப்படி? குறுக்கு வழியில் அதிகாரத்தை வெல்லுவது எப்படி? குறுக்கு வழியிலே புகழ் தேடுவது எப்படி? நேர்மையாய் நம்முடைய உழைப்பு, நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நல்லெண்ணம், நம்முடைய நற்சிந்தனை, அதன் மூலமாக நாம் வளருவது, வளர்ச்சி பெறுவது, புகழ் அடைவது. பொய் சொல்லாமல், பிறருக்கு தீங்கு நினைக்காமல், லஞ்சம் கொடுக்காமல், இப்படி வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு பெயர் தான் தம்ம வாழ்க்கை. அதுதான் தர்மம், அதுதான் அறம். அறம் என்கிற சொல் மிக அருமையான சொல். அறம் என்பது அரு என்கிற சொல்லில் இருந்து வருகிறது. அரு என்பது டிட்டாச். எதிலிருந்து டிட்டாச்? நீ எதை பற்று பாசம் என்று சுயநலத்தோடு கருதுகிறாயோ அதிலிருந்து உன்னை அறுத்து நிற்பது. என் மனைவி, என் மக்கள், என் பிள்ளை, என் தாய், என் தந்தை என்று அந்த வளையத்திற்குள்ளே நீ சிக்கிக்கொண்டு அதிலிருந்து அந்த பற்று பாசத்தை மேம்படுத்தி அதற்காக நீ பாடுபடுகிற போது சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. அதிலிருந்து தான் உனக்கு துன்பம் வருகிறது, வலி வருகிறது. ஆசையால் துன்பம் வருவதல்ல, பற்றால் தான் துன்பம் வரும். பற்று, பற்றுக்கும் ஆசைக்கும் வேறுபாடு இருக்கிறது. பற்று என்பது பற்றி கொள்வது, பிடித்து கொள்வது, பிடித்து கொண்டே தொங்குவது, விட முடியாது என்று தொங்குவது. நான் தான் மாவட்ட செயலாளராக இருப்பேன், அதை விடவே முடியாது, அந்த பொறுப்பை ஒரு காலத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது, அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்று நான் நினைத்தால் நான் தான் தலைவராக இருப்பேன், இது எனக்கு மட்டுமே உரித்தானது என்று அதன் மீது நான் வைக்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் பற்று. பற்றி கொள்வது பற்று. அதுதான் எப்போதாவது ஏமாற்றத்தை தரும், எப்போதாவது தோல்வியை தரும். ஏமாற்றமும் தோல்வியும் தான் வலியை தருகிறது. அதுதான் துன்பமாக நமக்கு தெரிகிறது. ஆக ஏமாற்றமும் தோல்வியும் நிகழாமல் இருக்க வேண்டுமானால் எப்போதுமே ஒரு டிட்டாச்டு, அது நமக்கு நிலையானதல்ல, எதுவுமே சாசுவதம் அல்ல, அனைவருக்குமானது, அனைவருக்கும் நாம் பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒன்று. அதிகாரமானாலும் எதுவானாலும் அதை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். இதுதான் அறம். அறுத்து நிற்பது அறம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆக அறமே உன்னை வணங்குகிறேன், அதுதான் கடவுள்ங்கிறார். கடவுள்ங்கிற இடத்தில் அவர் எதை வைக்கிறார் என்றால் அறிவை வைக்கிறார், அடுத்து அறத்தை வைக்கிறார். இதை இரண்டையும் நீ செய்ய வேண்டுமானால் அடுத்து நமக்கு தேவை சங்கம். சங்கம் என்பது அமைப்பு என்று பொருள். தமிழ்ல அமைப்பு, வடமொழியில சங்கம். சங்கம் என்கிற சொல் தமிழ் சொல் அல்ல, அது வடமொழி சொல். சங்கம், தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. நீ பௌத்தத்துக்குள்ள போறது எல்லாமே இந்த மூணையும் முதல்ல புரிந்து கொண்டால் தான் பௌத்தத்தை நாம் ஏற்க முடியும். ஆக அடிப்படையிலே நாம் எல்லாம் ஆன்மீகத்திற்காக மதம் மாறுகிறோம் என்று கருதக்கூடாது, மதத்தை ஏற்கிறோம் என்று கருதக்கூடாது. நாம்
அறிவு வழியில், அறவழியில், அமைப்பு வழியில் நம்மை முறைப்படுத்திக் கொள்ள, நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் கௌதம புத்தர், மகான் கௌதம புத்தர். அவர் எந்த இடத்திலும் தன்னை கடவுளின் தூதர்னு சொல்லலை. இயேசு பிரான் என்ன சொல்றாருன்னா, நான் இறைவனின் தூதர்ங்கிறார். இன்னும் சொல்ல போனால் கடவுளுடைய மகன்கிறார். நான் கடவுளுடைய மகன், அவருடைய மகனாக நான் வந்திருக்கிறேன், பிறந்திருக்கிறேன் உலகத்தில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா என்னென்னா, நீ வந்து உன் வருத்தத்தெல்லாம் போய் வேற எவன்ட்டையாவது சொல்லிடாத, அவன் உன் வீக்னஸை புரிஞ்சுக்குவான். அப்புறம் என்னைக்காவது இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவன் உன்னுடைய எதிரியாக மாறும்போது வீக்னஸை பயன்படுத்தி உன்னை காலி பண்ண பார்ப்பான். உன்னுடைய வருத்தங்களெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இயேசு பெருமான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்ல. நீ அவர்கிட்ட போய் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டார். மனிதனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூடும்போது வாய்விட்டு அவன் பேச வேண்டும். மன அழுத்தம் வரும், ஏதோ ஒரு ஏமாற்றம் நமக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு தோல்வி நமக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும். இந்த ஏக்கம், ஏமாற்றம், தோல்வி என்பது தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும். அந்த மன அழுத்தம் என்பது எல்லா நாடி நரம்புகளிலும் இயக்கத்தை சீர்குலைக்கும். மன அழுத்தம் கூடும்போது இரத்த ஓட்டம் என்பது தடைபடும், நாடி நரம்புகளுடைய துடிப்பு கூடும், அதனால் உள்ளுறுப்புகளுடைய செயற்பாடு என்பது இர்ரெகுலராகும், மாறுபடும். அப்போ அதனால் மன அழுத்தம் என்பது நம்முடைய உடல் நலத்துக்கு கெடுதல், மன நலத்துக்கு கெடுதல். இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு மிகச்சிறந்த தெரப்பி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வென்டிலேட் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும். இதை யார்கிட்டையாவது நீ ஒருத்தர் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? நம்பகமானவன்கிட்ட சொல்லணும், நம்பிக்கையான ஆளுகிட்ட சொல்லணும். உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது. அதனால் மதம் என்ன கண்டுபிடிச்சதுன்னா, கடவுள்கிட்ட சொல்லு, நீ கடவுள்கிட்ட சொல்லு. நீ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா, ஏமாற்றி இருந்தா நீ கடவுள்கிட்ட போய் சொல்லு. கடவுள்கிட்ட சொல்லும்போது அது வென்டிலேட் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது, அது உன்னுடைய உடலில் இருந்து அது வெளியேறுகிறது. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், கடவுள் பார்த்து கொள்வார். அது உனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்கிற ஒரு இலகுவான தன்மையை நமக்கு தருகிறது. எனவே தான் இயேசு பெருமான் அப்படி சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அது ஒரு சைக்கோ தெரப்பி. அது என்கிட்ட வந்துட்டா உங்களை நான் காப்பாற்றிடுவேன், நீ என்ன நம்பு. நம்பிக்கை, ரிலீஜன் என்கிற சொல்லே நம்பிக்கையிலிருந்து தான் வருது. ரிலை அப்பான் ஹிம், ரிலை அப்பான் ஹிம் அப்படின்னா அவன் மேலே நம்பிக்கை வை. இந்த ரிலை என்கிற சொல்லே நம்பிக்கை என்ற பொருளை தருகிற சொல். அதிலிருந்து வருவதுதான் ரிலீஜன் என்கிற சொல். ரிலீஜியஸ் என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலான என்று பொருள். ஆகவே நம்பிக்கை என்பது மதத்தின் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. அதில் மற்ற மகான்கள் எல்லாம் தன்னை கடவுளின் தூதராக சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் கூட நான் கடவுளின் தூதர், நான் தான் கடைசி தூதர், இது நபிகள் நாயகம் சொல்லுவது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் முந்தைய காலத்திலே தோன்றியவர் கௌதம புத்தர். கௌதம புத்தர் கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை, தன்னை கடவுளின் மகன் என்றும் சொல்லவில்லை, கடவுளின் தூதர் என்றும் சொல்லவில்லை, கடவுளின் அவதாரம் என்றும் சொல்லவில்லை. கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு? நான் கடவுளின் அவதாரம் என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்றார். அதுதான் பகவத்கீதை என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதை என்று சொல்லப்படுகிறது. இயேசு பெருமான் மனிதனாக பிறந்து 30 ஆண்டுகள் குடும்பத்திலே வாழ்கிறார். கடைசி 3 ஆண்டுகள் தான் அவர் இறை செய்தி சொல்கிறார். அந்த ஞானம், என்லைட்மெண்ட், அந்த ஞானம் அவருக்கு உருவாகிறது. ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவர் மக்களுக்கு போதிக்கிறார். அதுவே பின்னால் பைபிளாக தொகுக்கப்படுகிறது. அதே போல்தான் நபிகள் நாயகமும் கூட 30 ஆண்டுகள் வரையிலும் குடும்பத்தோடு தான் இருக்கிறார். பிறகு அவர் எதிர்த்து அந்த நாட்டின் ஒடுக்குமுறைகளை, சுரண்டலை எதிர்த்து பேசுகிறார். இறைவன் தனக்கு அருள் வழங்கி இருக்கிறார், இறைவனால் நான் அவர் படிக்காதவர், ஆனால் இறைவனுடைய கருத்துக்கள் என்று பல போதனைகளை சொல்லுகிறார். அதனால் அவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர் தப்பித்து மக்காவுக்கு போகிறார். அங்கிருந்து அவர் படை கட்டி, அமைப்பை கட்டி வந்து மறுபடி மதீனாவிலே போராடி ஆட்சியை கைப்பற்றுகிறார். இதுவெல்லாம் அந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிற வரலாறாக நாம் அறிகிறோம். ஆக இவர்கள் கடவுளின் மகனாகவோ, கடவுளின் தூதராகவோ, கடவுளின் அவதாரமாகவோ சொல்லுவதைப் போல கௌதம புத்தர் எந்த இடத்திலும் தன்னை அப்படி சொல்லிக் கொள்ளவில்லை. அவர் போற்றுவது அறம் என்பது மட்டும்தான்.
அறம் என்பது மானுட தர்மம். ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏய்க்க நினைக்கக்கூடாது. ஒருவரின் உழைப்பை சுரண்டக்கூடாது. குறுக்கு வழியிலே வளர வேண்டும் என்று கருதக்கூடாது. பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது பரிவு காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இவையெல்லாம் அறம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எதனால் முடியும் என்றால் ஒரு அமைப்பால் தான் முடியும், தனி மனிதனால் முடியாது. இந்த கருத்துள்ளவர்கள் எல்லாம் ஒரு சங்கமாக வேண்டும். அந்த சங்கத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டும், அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதுதான் அந்த 3 முழக்கங்களின் அடிப்படையான கருத்து. இதையெல்லாம் ஆய்ந்தறிந்த பின்னர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதுதான் நமக்கு ஏற்புடைய மார்க்கம் என்று தெரிந்து, அது மட்டுமில்லாமல் நம்முடைய பூர்வீக மார்க்கமும் இதுதான் என்பதை புரிந்து அக்டோபர் 16, 1956 பௌத்தத்தை தழுவுகிறார். ஆனால் பௌத்தம் இன்றைக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது? சைனாவிலே பௌத்தம் தோன்றவில்லை, வளர்ந்திருக்கிறது. பர்மாவில் பௌத்தம் தோன்றவில்லை, வளர்ந்திருக்கிறது. தாய்லாந்திலே பௌத்தம் தோன்றவில்லை, அங்கே செழுமையடைந்திருக்கிறது. இலங்கையிலே பௌத்தம் உருவாகவில்லை, இங்கே தான் இந்தியாவில் தான் உருவானது. ஆனால் இலங்கை இன்றைக்கு பௌத்த நாடாக இருக்கிறது. இந்திய தேசம் பௌத்தம் தோன்றிய தேசம், ஆனால் இந்து நாடாகத்தான் இருக்கிறது. பௌத்தம் வீழ்ந்திருக்கிறது, பௌத்தம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பௌத்தம் வீழ்த்தப்பட்டதற்கு அரசியல் காரணம் உண்டு. பௌத்தத்தை ஏன் எதிர்த்தார்கள், ஏன் வேறறுத்தார்கள் என்றால், பௌத்தம் நேரடியாக இந்துத்துவத்தின் சமத்துவமின்மையை தாக்கியது. The inequality in human being. இந்துத்துவம் என்பது பரப்பால் மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு. அதிலே பிராமணன் உண்டு, சத்திரியன் உண்டு, வைசியன் உண்டு, சூத்ரன் உண்டு, இவை சாராத பஞ்சமர்கள் உண்டு என்று மனிதர்களை வகைப்படுத்தி அவர்களின் குணநலங்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு தொழில் நாங்கள் பகுத்து தருகிறோம் என்று அதை நியாயப்படுத்துகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால், பகவத்கீதை என்பதே இந்துத்துவத்தை நியாயப்படுத்த உருவான ஒரு நூல். எதற்காக நியாயப்படுத்த ஜஸ்டிஃபை பண்ண எதற்காக தோன்றியது என்றால், பௌத்தம் அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியது இந்துத்துவத்திற்கு எதிராக. இந்த இம்மை மறுமையை எதிர்த்தது, சாதிய பாகுபாடுகளை எதிர்த்தது, பரப்பில் உயர்வு தாழ்வு என்கிற கோட்பாட்டை எதிர்த்தது, தீண்டாமை என்பதை எதிர்த்தது, இழிவை எதிர்த்தது. இப்படி எதிர்த்ததால் சமணமும் அதே கொள்கையை சொன்னாலும் அது மூர்க்கமாக இந்துத்துவத்தை தாக்கவில்லை. பௌத்தம் மூர்க்கமாக அதை எதிர்த்தது, கடுமையாக விமர்சித்தது. எனவேதான் இந்து மதமாக இல்லாவிட்டாலும் கூட சைவமாகவும் வைணவமாகவும் கிடந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இந்துக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் அரசியல் ரீதியான ஒடுக்குமுறையை ஏவி பௌத்தத்தை வீழ்த்தினார்கள். பௌத்த விகாரங்களை எல்லாம் கைப்பற்றி சிவன் கோவிலாகவும் பெருமாள் கோவிலாகவும் மாற்றினார்கள். கௌதம புத்தர் சிலைகளை எல்லாம் பெருமாள் சிலைகளாக மாற்றினார்கள். திருப்பதியிலே இருக்கிற பெருமாள் கூட கௌதம புத்தர் சிலைதான் என்று சொல்லப்படுகிறது. திருவரங்கத்திலே இருக்கிற ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் ஒருக்களித்து படுத்து கிடக்கிறாரே, அது உண்மையிலேயே பெருமாள் அல்ல, அது கௌதம புத்தர் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படி ஆய்வு செய்து கொண்டே போனால் இந்தியா முழுவதும் ஏராளம் சொல்ல முடியும். பெரும்பாலான பௌத்த விகார்கள், விகார் என்கிற சொல் பௌத்த கோவிலை குறிக்கும். அதையே நம்முடைய இழி சொல்லாக மாற்றினார்கள். அவன் மூஞ்சிய பாரு, விகாரமா இருக்கிறான் பாரு. விகாரமா இருக்கிறான்னாலே அருவருப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பௌத்த கோவில் மீது உள்ள வெறுப்பை தனி மனிதனை இழிவுபடுத்துகிற போது, வசைப்படுகிற போது பயன்படுத்தி இருக்கிறார்கள். பட பிச்சைக்காரன் நாயன்மா. பிச்சைக்காரன் என்றால் பௌத்த பிக்கு என்று பொருள். பிக்ஷை, பிக்ஷை என்றால் பிக்ஷை என்பதிலிருந்தான் பிச்சு என்று வருகிறது. அதுதான் பிச்சை என்றாகிறது. அவனுடைய வேலை என்னன்னா, துறவு கோலம் போன்றவன் தனியா சோறாக்கி சாப்பிடக்கூடாது. அவன் எதுவும் தனக்குன்னு உடைமை தானியை வச்சுக்கூடாது. இவ்வளவு அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, வீட்டில் என்ன இருக்குன்னு உடைமையை காட்டக்கூடாது, வச்சுக்க கூடாது. அவன் நாள்தோறும் மக்களை சந்திக்க வேண்டும், பசிக்கிற இடத்திலே வாங்கி சாப்பிட வேண்டும், தானம் பெற்று சாப்பிட வேண்டும். பிக்குகள் வாங்குகிற தானம் தான் பிச்சை என்று பொருள். பிச்சை, பிக்குகளுக்கு பிச்சைக்கு போடுகிற அந்த தானத்திற்கு பெயர் பிச்சை. அப்ப அது மாதிரி வாங்கி திங்கிறவன போட பிச்சைக்காரன் ஆயன்னு திட்டுறான்.
இது எதன் மீது வந்த வெறுப்பு என்றால் பௌத்த பிக்குகளின் மீது இருந்த வெறுப்பு. பௌத்த பிக்குகளை அப்படித்தான் அவர்கள் இழிவுபடுத்தினார்கள், திட்டினார்கள். போட பிச்சைக்கார பேர அப்படின்னா நீ பௌத்த பிக்குன்னு அர்த்தம். போட பௌத்த பிக்குவே அப்படின்னு அர்த்தம். போட பௌத்த பிக்குவேன்னா நல்லா இல்லை, போட பிச்சைக்கார பேர அப்படின்னா அவனுடைய வெறுப்பு அப்படியே அதில் உமிழ்கிறான். அப்படிதான் அந்த வார்த்தையே வந்தது. அப்படி ஏராளமான சொற்களை அதிலிருந்து தான் அவர்கள் வசை சொல்லுக்கு பயன்படுத்தினார்கள். வசை சொல்லுக்கு 16ஆம் நூற்றாண்டிலே சைவம் திருமுறையும் ஆழ்வார் பாசுரங்களும் உருவாயின. 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இவர்கள்லாம் சிவபெருமானை பாடினார்கள், இவர்கள் பெருமாளை பாடினார்கள். அதிலே அவருடைய முக்கியமான கோரிக்கையே சிவபெருமானிடத்திலும் பெருமாளிடத்திலும் என்ன வேண்டினார்கள் என்றால், ஐயா சிவபெருமானே, பௌத்த பிக்குகளையும் சமண துறவிகளையும் சிரசை அறுப்பதற்கு எனக்கு வலிமைத்தா அப்படின்னு வரம்பாடி இருக்கிறாங்க. பார்க்கிற இடத்துல அவனை கொலை பண்ணணும், தலையை துண்டிக்கணும். பௌத்த பிக்குகளை அப்படித்தான் அழித்தார்கள். பௌத்த விகார்களை அப்படி உடைத்தார்கள். பௌத்தர்கள் தங்கியிருந்த குடிசைகளுக்கு பெயர் தான் பள்ளி என்று பெயர். ஏன்னா அவங்க திண்ணையில் உட்கார்ந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த இடம் அது. அவர்களுடைய குடிசைகளை கொளுத்துகிற வழக்கம் தான் இன்னைக்கும் குடிசையை கொளுத்துற குச்சி கொளுத்துகிற வழக்கம் தொடர்கிறது. பௌத்த பிக்குகளின் கூடாரங்களை கொளுத்துவது, எங்க பௌத்த பிக்குகள் இருந்தாலும் அந்த குடிசையை கொளுத்துறது. ஆக அவனுடைய குடிசையை கொளுத்துவது, அவனுடைய உடைமையை கொளுத்துவது, அவனை கொலை செய்வது, தலையை துண்டிப்பது, இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகளை எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் பௌத்த மதத்திற்கு எதிரான அரசர்கள் செய்தார்கள், மன்னர்கள் செய்தார்கள், நாட்டை ஆண்டவர்கள் செய்தார்கள். இந்துத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் திட்டமிட்டு நடத்திய அரசியல் ஒடுக்குமுறையில் தான் பௌத்தம் வீழ்த்தப்பட்டது. அந்த நிலையில பயந்தவனெல்லாம் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டான், அவனெல்லாம் சாதி இந்துவானான். துணிந்தவனெல்லாம் எந்த சூழலிலும் நாங்கள் இந்துத்துவத்தை ஏற்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்றான், அவன் தான் தனியே ஒதுக்கப்பட்டான். சேரி என்கிற சிறைச்சாலைகளில் ஒடுக்கப்பட்டான். இவனை உள்ள விடாத, நம்ம இடத்துல வர விடாத, நம்ம கோயிலில் கும்பிட விடாத, நாம குளிக்கிற இடத்துல இவனை குளிக்க விடாத, இவன்கிட்ட வரி வாங்காத, இவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா பலப்பற்றையும் ஒரு தெருவில் இருக்குது, ஒரு சாதியை மட்டும் தனி வீதியில் வச்சிருக்கிறான். 18 சாதி ஊர் தெருவில் இருக்குது, ஒரு சாதி சேரியில் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இப்படி இருப்பதற்கு காரணம் பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பும், பௌத்தத்திற்கு எதிரான ஒடுக்குமுறையும், பௌத்தத்திற்கு எதிரான சுரண்டலும் தான் காரணம். இதை உணர்ந்து கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் களத்தில், அரசியல் தேடலில் ஆன்மீக உண்மையை கண்டறிந்து கொண்டார். கலாச்சார ரீதியான ஒடுக்குமுறையை கண்டார். ஆகவே இந்த சிதறி கிடக்கிற மக்களை அமைப்பாக்க வேண்டுமானால் இவர்கள் இந்துக்களாக இருக்கிற வரையில் அவர்கள் வாழிடம் சேரியாக அழைக்கப்படும். இவர்கள் இந்துக்களாக இருக்கிற வரையில் இவர்கள் மீது தீண்டாமை திணிக்கப்படும். இவர்கள் இந்துக்களாக இருக்கிற வரையில் இந்த இழிவு தொடரும். ஆகவே இவர்கள் ஏதேனும் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பிற மதத்தை தழுவ வேண்டியது அவசியம் என்று உணர்கிறார். இதை சொன்னால் செய்ய மாட்டார்கள், செய்து காட்டினால் செய்வார்கள் என்று நம்பினார். அதனால் அவர் லட்சக்கணக்கான மகர்களோடு, ஏன் மகர் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்தியா முழுவதும் பல்வேறு தீண்டப்படாத சமூக குழுக்கள் உண்டு, வெவ்வேறு பெயர்களில். அதே மராட்டிய மாநிலத்தில் சமர் என்கிற சமூக குழுவும் உண்டு, அவர்களும் தீண்டப்படாதவர்கள் தான். தமிழ்நாட்டிலே பறையர், பல்லர், சக்கிலியர் என்பதைப் போல, மாலா, மாதிகா என்பதைப் போல மகர், சமர் என்கிற சமூக குழுவினர் மராட்டிய மாநிலத்தில் உண்டு. அன்றைக்கு அவரை நம்பி அவர் பின்னால் 5 லட்சம் மகர்கள் மட்டும்தான் பௌத்தத்தை ஏற்றார்கள். அவருடைய தேடல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்பதும், அரசியல் சக்தியாக வலுப்பெற வைக்க வேண்டும் என்பதும், அதிகாரத்தை இவர்கள் நுகர வேண்டும் என்பதும் தான். அதற்கு சரியான மார்க்கம் பண்பாட்டு தளத்திலே முதலில் இவர்களை அமைப்பாக்க வேண்டும். பண்பாட்டு தளத்திலே அமைப்பாக்க வேண்டுமானால் இவர்களுக்கென்று ஒரு மதம் தேவைப்படுகிறது. அது எந்த காலத்திலும் இந்து மதத்தால் முடியாது. எனவேதான் அவர் இஸ்லாம், கிறித்தவம் என்று பல மதங்கள் இருந்தாலும், சமணம் இருந்தாலும், மேலே சொன்ன சிறப்புகளை எல்லாம் அவர் உணர்ந்து, இது வெறும் அறிவையும் அறத்தையும் அமைப்பையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு மகத்தான மார்க்கம், தனி மனித வழிபாட்டை இது முன்னிறுத்தவில்லை.
எனவே இதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியானது என்று அவர் அதனை புதிய விளக்கம் தருகிற வகையில் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்கிற நூலை தனியே அதற்கென்று எழுதுகிறார். அதற்கு நவாயானா என்று புதிய பாதை, நவாயானா என்றால் புதிய பாதை என்று பெயர் சூட்டுகிறார். ஏனென்றால் பௌத்தம் என்பது மகாயானம், ஹீனயானம் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிந்து விட்டது. மகாயானம் என்றால் பெரும் பாதை, பெரிய பாதை. ஹீனயானம் என்றால் பலவீனமான பாதை. ஹீனம் என்றால் ஈனப்பயலே என்கிற சொல்லு கூட பௌத்தர்களை திட்டுவதற்காக வந்த சொல் தான் அது. அவன் ஈனப்பய அப்படின்னா பலவீனமானவன் என்றும் பொருள், அவன் பௌத்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்றும் பொருள். இப்போ ஹீனயானம் என்பது பலவீனமான மக்களுடைய பாதை, இரண்டாக பிரிந்து விட்டது. அதில் மகாயானம் என்ன சொல்லுகிறது என்றால், கௌதம புத்தரே மகாவிஷ்ணுவின் இன்னொரு அவதாரம் தான் என்று சொல்லுகிறான். அதுதான் இந்துமயப்படுத்துதல் என்று பொருள். எல்லாவற்றையும் தனக்குள்ளே வாங்கிக் கொள்வது, இந்துமயமாக்கிக் கொள்வது. இந்து பண்டிகைகள் எல்லாம் பெரும்பாலும் பௌத்த பண்டிகைகளாக இருந்தவை. தீபாவளி என்பதும் பௌத்த பண்டிகை தான், கார்த்திகை தீபம் என்பதும் பௌத்த பண்டிகை தான். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் இந்து பண்டிகைகளாக மாறிவிட்டன. பௌத்த விகார்கள் எல்லாம் பெருமாள் கோவில், சிவன் கோவில்களாக மாறியதை போல பௌத்த மரபுகள் எல்லாம் இந்து மரபுகளாக உள்வாங்கப்பட்டு விட்டன. ஆகவே கௌதம புத்தரையே மகாவிஷ்ணு அவதாரம் என்று விட்டார்கள். பூமாலை சூடாத புனித புத்தன். ஆனால் நாம் அவருக்கு சிலை வச்சு பூமாலை சூட்டுறோம், அவருக்கு நாம் வழிபாடு செய்கிறோம். இயேசு பெருமானுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுற மாதிரி கௌதம புத்தருக்கு நாம் மெழுகுவர்த்தி ஏற்றுறோம். ஆனால் கௌதம புத்தர் அதை விரும்பவில்லை. அவருக்கு சிலை வைக்கிறோம், ஏனென்றால் சிலை வழிபாட்டில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. உலகத்தில் அதிகமான சிலைகள் அவருக்கு உருவாகி இருக்கின்றன. இவற்றை ஒரு கட்டத்திலே அவர் அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிக்கிறார் என்றால், நான் சொல்லுவது மட்டுமே வேத வாக்கு என்று நீங்கள் கருத வேண்டாம், காலத்திற்கு ஏற்ப முற்போக்காக இதை செதுக்கிக் கொள்ள, செழுமைப்படுத்திக் கொள்ள பிற்காலத்தில் வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு என்று அனுமதிக்கிற ஜனநாயக சிந்தனை கௌதம புத்தரிடத்தில் இருந்தது. ஆனால் அது ஜனநாயக சிந்தனை என்கிற பெயரால் அதுவும் சடங்கு சம்பிரதாயம் என்பதற்குள்ளே போய்விட்டது. ஆகவேதான் வருத்தப்பட்டு கடைசி காலத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்தவ மதத்தை போதிப்பதற்கு எப்படி பிரச்சார நிறுவனங்கள் இருக்கின்றனவோ, இஸ்லாம் மதத்தை போதிப்பதற்கு எப்படி பிரச்சார நிறுவனங்கள் இருக்கின்றனவோ, அப்படி பௌத்தத்தை போதிப்பதற்கு பிரச்சார நிறுவனங்கள் இல்லை. முதலில் பௌத்த பைபிள் ஒன்றை உருவாக்க வேண்டும், பௌத்த பிரச்சார மடங்களை நிறுவ வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டாலும் ஏன் திருமாவளவன் பௌத்தத்தை தழுவவில்லை என்று பௌத்தத்தை தழுவிய மருத்துவர்கள் நினைக்கலாம். நான் ஒரு பிறவி பௌத்தன், ஒரு பார்ன் புத்திஸ்ட், அப்படித்தான் என்னை உணர்கிறேன். நான் என்னை ஒரு இந்துவாகவோ அல்லது வேறு மத அடையாளம் கொண்டவனாகவோ என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படி எந்த அடையாளத்தையும் நான் சுமக்காத போது நான் பிறவி பௌத்தன் தான். எந்த அடையாளமும் தராத மதம் பௌத்தம், எந்த அடையாளத்தையும் சுமக்க சொல்லாத மதம் பௌத்தம், எந்த மாயாவாதத்தையும் சொல்லாத மதம் பௌத்தம். எந்த புதிர், அதாவது ஒரு மகான்னா அவன் சில அற்புதங்களை நிகழ்த்தணும். புட்டபர்த்தி சாய்பாபா லிங்கத்தை எடுத்து கொடுக்குறார், அது ஒரு அற்புதம். திடீர்னு கையை சொடுக்கினா திருநீர் எடுத்து கொடுக்குறாங்க, அது ஒரு அற்புதம். இப்படிலாம் பண்ணாதான் ஒரு பயங்கரமான ஒரு மகான் அப்படின்னு நம்பிக்கை வரும் சாதாரண ஆட்களுக்கு. அதெல்லாம் செய்யலைன்னா இவன் நம்ப மாட்டான். அப்போ இவனை நம்ப வைக்கிறதுக்காக இந்த அற்புதங்களை எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. அது ஒரு வகையான அணுகுமுறை. ஆனால் புரட்சியாளர் கௌதம புத்தர், அவரை புரட்சியாளர் என்று அழைப்பது தான் பொருத்தமானது. புரட்சியாளர் கௌதம புத்தர் எந்த விதமான மாயாவாத கோட்பாடுகளுக்குள்ளும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. எந்த மாயாவாத கற்பனாவாத கருத்துக்களையும் மக்களுக்கு சொல்லவில்லை. நேர்மையாக நட, அறிவின்படி நட, ஒரு அமைப்புக்குள் தங்களை இணைத்து கொண்டு நட, வாழ கற்றுக்கொள். இதுதான் பௌத்தம். எனவே அப்படிப்பட்ட அந்த மகத்தான பௌத்த நெறிக்கு உட்பட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மானுடத்தை நெறிப்படுத்தும் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அமைப்பாய் திரள்வோம் என்கிற அந்த பெயரில் நான் 58 வாரங்கள் கட்டுரைகள் எழுதியிருப்பதும் அந்த அடிப்படையில் தான். எனவே பௌத்தம் ஏற்றுக்கொண்ட நம்முடைய மருத்துவர்கள் அனைவரையும், மருத்துவர் அல்லாமல் இருந்தாலும் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் அனைவரையும்
நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் பௌத்தத்தை நீங்கள் பரப்புகிற போது அதற்கு இந்த இயக்கம் எல்லா வகையிலும் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். ஏனென்றால் பௌத்தம் ஒரு மகத்தான அரசியல் கோட்பாடு, பௌத்தம் ஒரு மகத்தான பண்பாட்டு கருத்தியல், பௌத்தம் ஒரு மகத்தான சமூக விடுதலை கருத்தியல். எனவே அது மானுடம் முழுவதும் பரவ வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாய் இருக்கும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.